Hallelujah, praise the Lord. வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று வார்த்தை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சில உபத்திரங்கள் வழியாக நாம் கடந்து போகிறோம். ஏனென்று புரியல. சில காரியங்கள் நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. சில வருத்தங்கள் நம்முடைய இதயத்தில் தோன்றுகிறது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நாம் ஏன் கஷ்டப்படுகிறோன்ட்டு. ஆனால் நம் மனசு கஷ்டப்படுகிறது. எல்லாம் இருந்தும் சில நேரத்தில் இல்லாதது போல காட்சியளிக்கிறது. மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன் என்று புரியல. சில நேரங்களில் யோசித்தா ஏன் இந்த மாதிரி மனசில் சோகம் வருதுன்னு சொல்லி புரியாமல் கூட இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கலங்க வேண்டாம், கவலை வேண்டாம். உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்முடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை, மனதில் இருக்கிற கண்ணீரின் கர்த்தர் துடைப்பார். பாருங்க, மனசுல கூட கண்ணீர் இருக்கும், மனசுக்குள்ள கூட கண்ணீர் இருக்கும். சில வேதனைகள் இருக்கும். நம்ம இருதயம் சோர்ந்து போயிருக்கும். சில நேரங்களில் அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கும். தடுக்கி தடுக்கி விழுகிறது போல காட்சியளிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். காண்கிற உலகத்தை நாம் தேடவில்லை, காணாத பரலோகத்தை நாடுகிற நமக்கு சில பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் இருப்போம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஊழியர் செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனையாக இருக்கா, மனக்குழப்பமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, வேதனையாக இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. அவர் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். உன்னை விசாரிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். மனுஷர்கள் உன்னை கைவிட்டாலும், மனுஷர்கள் உன்னை துன்பப்படுத்தினாலும் உனக்கு ஆறுதலாக இருக்கிறவர் உன் தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான். அவர் உனக்கு ஆறுதல் செய்வார். ஆறுதலின் தேவனாகி கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். சீக்கிரமாய் எல்லா நேரங்களிலும் நாம் சந்தோஷமாக இருக்கும்படி இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரும்படி நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you. Amen. Have a wonderful day. Amen.